நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா vs ஸ்ரீலங்கா தேர்டு ஓடிஐ மேட்ச். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச் இந்தியாவுக்கு. ஸோ யாருமே எதிர்பாராது ரெண்டாவது மேட்ச்சில் வந்து தோற்றுட்டாங்க. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்த்தது ஹசரங்கா வந்து ப்ளே பண்ணுவார், அவரோட பால்ஸ் ஆடுறதான் கஷ்டமாக இருக்கணும். பட் வேண்டர்ஸே அவருக்கு அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே வந்து 6 விக்கெட்டுன்றது எடுத்தார். அசலங்கா அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக தூக்கி போட்டு விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டார். ரொம்ப மோசமாக தான் இந்தியா ஆடினாங்க. மிடில் ஆர்டரில் சுத்தமாக வந்து பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. ஸோ கௌதம் கம்பீரை வந்து அவங்க கோச்சாக அனௌன்ஸ் பண்ணக்கப்புறமே பேட்டிங் ஆர்டர் மாறி வர்றது, இருக்க எல்லா பவுலரையுமே வந்து பேட்டரையும் பவுலராக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்தினார். அதே மாதிரி தோத்துட்டா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து உட்கார மாட்டாரு, இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறையா பெரிய பிளேயர்ஸுமே வந்து டீமை மாற்றணும், உள்ளே நிறையா வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அப்படி எது சேஞ்சஸ் வருதான்னு. இன்னொரு முக்கியமானது, ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணார். என்னென்னா, ப்ரோ செகண்ட் ஓடிஐ மேட்ச்சில் நீங்கள் ஹசரங்காவை கேப்டனாக போட சொன்னீங்க, அவரை கேப்டனாக போட்டு மொத்தமாக போச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டார். உண்மையிலே எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா லைன் அப்புன்னு ஒன்று வரும், ஆன் டைமில் யார் யார் ஆடுறாங்கன்றது தெரியும். அது கூட தெரியாமல் ஃபேண்டசி ப்ளே பண்ணுற ஆட்கள் இருக்காங்களா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இப்போது நான் சொல்கிற பிளேயிங் 11 வந்து இதுதான் கரெக்டாக இருக்குன்னு கிடையாது. ஆன் டைமில் எல்லா ஆப்லையுமே நீங்கள் எந்த ஆப்பில் ப்ளே பண்ணாலும் அது லைன் அப்னு வரும், இந்த 11 பிளேயர் தான் ஆடுறாங்க அப்படின்னு. அதுக்குள்ளே தான் நீங்கள் டீமுன்றதை எடுக்கணும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. உண்மையிலே அந்த கமாண்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஆகஸ்ட் 7 2:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். பிரேமதாசா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான். ஸோ ஸ்ரீலங்காவோட ஒரே ஃபார்முலா தான், அவங்ககிட்ட பேஸ் அட்டாக் கிடையாது, எல்லாருமே இன்ஜுரி. ஸோ விக்கெட்டை ஃபுல்லாக போட்டு இருக்கிறதுல அடிமட்டமான ஸ்பின் ட்ராக்கை செட் பண்ணுன்றது தான் அவங்களோட ஃபார்முலா. இதை நான் ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்சோட வீடியோ அனலைஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதை கண்டிப்பாக இவங்க இப்போயுமே பண்ணுவாங்க. இப்போ இருக்கிறதுல அடிமட்டமான இன்னும் ஸ்பின் ட்ராக்கை செட் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ரோஹித் சர்மா ஓரளவுக்கு வந்து அக்ரெசிவாக ஆட போய் அவர் வந்து அடிச்சிடறாரு. கொஞ்சம் போக 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 பால் ஓல்டாக பயங்கரமாக ஸ்பின் ஆகுது. இந்தியன் பேட்டர்ஸ்னால ஆட முடியல. இதுதான் கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணால் கண்டிப்பாக கிராண்ட் லீக்கே க்ளோஸாக போய் வின் பண்ணலாம். ஸோ இந்த ஓடிஐ ஃபார்மெட்டில் நம்ம முன்னாடி கொடுத்த வீடியோ அனலைஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கும் என்னோடய ஐடியாஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன், உங்களோடதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி 11 சேலஞ்சஸ் ஆப்பு எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லாமல் நீங்கள் டிடிஎஸ் ஃப்ரீயாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்கள் பேங்க்குக்கே டேரெக்டாக அமௌண்ட்டுன்றது வந்துடும். ஜிஎஸ்டியுமே ஃப்ரீ தான். 100க்கும் லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நடந்துகிட்ருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், விருப்பம் உள்ளவங்க 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு. ஸோ 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச்சில் வாஷிங்டன் சுந்தர் 3 விக்கெட் எடுத்தார், அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட்டு, அஸ்தீப் சிங் 2 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 2 விக்கெட் ஒரு மேட்ச்சில், மற்றவங்களாம் 1 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருந்தான். பத்துன்னு சாக்கா ஃபஸ்ட்டு மேட்ச் செம்ம இன்னிங்ஸு, அடுத்த மேட்ச்சே ஃப்ளாப்பு, அது தெரிஞ்சது தான். நான் செகண்ட் ஓடிஐ மேட்ச்லேயே சொல்லியிருப்பேன் அனலைஸ்லேயும், பத்துன்னு சாக்கா ஃபஸ்ட் மேட்ச் ஆடினா அடுத்த மேட்ச் ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு. துனித் வெள்ளலகே நல்லா ஆடிருந்தார், 2 மேட்சுமே சூப்பராக ஆடினார்னு சொல்லலாம். பவுலிங் இல்லாட்டி பேட்டிங் எதுலேயும் ஒன்றில் வெள்ளலகை வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுத்துட்றாரு. அசலங்கா அவர் பேட்டர் தான், பட் ஆனால் அவரோட கேப்டன்ஷிப்பை பயன்படுத்தி பவுலராக மாதிரி ஆல்ரவுண்டராக அவரோட இடத்த தக்க வச்சுக்கிறாரு, இதுதான் உண்மை. பட் ஆனால் நல்லா பவுல் பண்ணுறாரு, அதையும் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. ரோஹித் சர்மாவும் நல்லா ஆடிருக்காரு, அசலங்காவும் நல்லா ஆடிருக்காரு, 2 கேப்டனுமே நல்லா ஆடிருக்காங்க. 3வது ஆளாக நம்ம அக்ஷர் பட்டேலையும் அதுக்கப்புறம் துனித் வெள்ளலகையும் எடுத்துக்கலாம். இவங்க 4 பிளேயர் தான் வந்து டாப் பிக்ஸு. 4 பேருமே நல்லாவே இந்த சீரீஸ் ஃபுல்லாமே ஆடிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்பின்னுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. இந்த ஸ்டாட்ஸ் வந்து முக்கியமானது, யார் யார் எத்தனை விக்கெட் எடுத்திருக்காங்க, எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்து நான் ஸ்டாட்ஸ் ஃபுல்லாக ஷோ பண்ணுறப்போ இந்த 2 மேட்ச்சுக்கான ஸ்டாட்ஸ் இல்லாமல் முன்னாடி இந்த கிரவுண்டுக்கான ஸ்டாட்ஸை மட்டும் தான் ஷோ பண்ணுவேன், அதனால தான் வந்து இதை நான் காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் சேனல் எதுன்னு. அதேமாதிரி டெலகிராமில் இன்னொரு முக்கியமான அப்டேட் நான் சொல்லிடுறேன். இதுலேயும் இந்த டெலகிராமில் இப்படி ஷோ ஆகிறப்போ கீழே வேறு சேனலோட லிங்க்கு, வேறு டெலகிராம் சேனலோட ஆட் ஏதாவது வரும். அதெல்லாம் நமக்கும் எதுவுமே சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அது டெலகிராமோட ஓன், அவங்களாம் வந்து ஆட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சேனல் யாராவது காசு கொடுத்துருப்பாங்க, அதனால் எல்லா சேனல்லையும் வந்து ஆட் கொடுக்குறது, அதெல்லாம் எதுவும் ஜாயின் பண்ணிடாதீங்க. அப்படி ஏதாவது ஷோ ஆச்சுன்னா அது நம்ம கொடுக்குறது கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி வின்னிங்ஸு இந்த போஸ்டர்ஸ்லாம் போடுறது மட்டும்தான் நம்ம. வேறு சேனலோட லிங்க்கோ வேறு சேனலில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அது ஃபேக்கு, எதுவும் போய் ஏமாந்துடாதீங்க நம்ம கொடுத்துட்டோன்னு சொல்லி. ஸோ கண்டினியூவாக வின்னிங்ஸ்னு கிடைக்கிது, ஓரளவுக்கு வந்து ஈக்குவலாக எல்லா மேட்சும் ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் மார்க் பண்ணி தரேன், ஒரு சில ஐடியாஸையும் நான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு ஐடியா இருந்தால் மாற்றிக்கோங்க. கரெக்டான டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் எப்பயுமே, அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம நேம் யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட் கேட்டால் கொடுத்துறாதீங்க. கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
பிளேயிங் லோன் வந்து பார்க்கலாம். பிளேயிங் லோனில் மாற்றங்கள்ன்றது எப்படி இருக்கலான்றதையும் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், இப்பயும் வந்து சொல்கிறேன். ஸோ ரோஹித் சர்மா நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார், கண்டினியூ பண்ணுறாரு. சுக்மன் கில் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் தான், அவர் சரியாகவே ஆடலை, ரொம்ப பாலை சாப்பிட்றாரு. ஆனால் ஒரு செல்ஃப் கேம் ஆடி ஒரு குறிப்பிட்ட ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச்சே ஒரு 50 ரன் நான் எதிர்பார்த்தேன், பட் ஒரு 30 ரன் கிட்ட வந்து அவுட் ஆனார். விராட் கோலி பிக் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆடிட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கு அவரோட விக்கெட்டை எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் தான் வந்து கரெக்டாக வீசுகிறாங்க. துனித் வெள்ளலையே அவரோட விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு அகில் தனஞ்சியாவுமே அவரோட விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர். வேண்டர்ஸே ஹசரங்காவுக்கு பதிலாக இப்போ தீக்ஷனா உள்ளே கொண்டு வந்தால் ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ட்ராக் வந்து பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் ஆடிடுவாங்க. அப்படி இல்லாட்டி பாலை சாப்பிட்டு மெதுவாக ஆடுறப்போ அவங்க என்ன தான் ரன்ஸ் அடித்தாலும் 30-40 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல் முன்னாடியே நம்ம கெஸ் பண்ணது தான். நல்லா அவங்கள டீம்லேயே எடுக்காமல் ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஓடிய ஃபார்மில் கூப்பிட்டு ஆட வைக்கிறன்றது அந்தளவுக்கு அவங்க மென்டலாகவும் கரெக்டாக ஆடி இருந்திருக்க முடியாது. ப்ளஸ் இவ்வளோ ஸ்பின் ட்ராக்கை போடுறப்போ எவ்வளோ பெரிய ஸ்பின் அட்டாக் பேட்டர்னு சொன்னாலுமே ஆட முடியாது. அதில் இவங்க பண்ணுற மிகப்பெரிய ஒரு தப்பு சிவம் டூபே. ஸோ சிவம் டூபேவை ஆட வைக்கிறதுக்கு பதிலாக ஹர்ஷித் ராணாவோ அப்படி இல்லாட்டி இந்த 3 பேர்த்தில் யாராவது பதிலாக ஹர்ஷித் ராணா ஆட வச்சு வேறு யாரையாவது உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு ரியான் பராக்கை கூட எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ ரியான் பராக்கை உள்ளே கொண்டு வந்தால் கூட அவரும் ஸ்பின் பவுலிங் போடுவார், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் ஆப்ஷனும் கிடைக்கும். அதேமாதிரி ரொம்ப ஸ்லோ ட்ராக்ஸில் ஓரளவுக்கு அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான், நல்ல பிளேயர் தான். சிவன் டுபே விட அவர் நல்ல பிளேயர் தான். கேஎல் ராகுலுக்கு பதிலாக ரிஷப் பந்தை கொண்டு வந்தால் இன்னுமே வந்து டீம் கரெக்டாக இருக்கும். ஸோ மாற்றங்கள்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரையும் மேபி கேஎல் ராகுலுக்கு பதிலாக ரிஷப் பந்த் வரலாம் விக்கெட் கீப்பிங்கில். ரியான் பராக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஹர்ஷித் ராணா, சிவம் டுபே, ரியான் பராக் யாராவது ஒரு ஆள் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். மற்றபடி மாற்ற மாட்டாங்க. ஸ்ரீலங்கா சைடில் பார்த்தோம்னா ஜெயிச்சிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக செகண்ட் ஓடியோட அதே டீம் கொண்டு வரலாம். மேபி ஒரு டவுட் இருக்குது, ஏன்னா இந்த கெமிண்டா மெண்டிஸுக்கு பதிலாக தீக்ஷனாவை கொண்டு வருவாங்களான்றதை மட்டும் பார்த்துக்குங்க. அவர் 2 ஹேண்ட்லேயுமே பவுல் பண்ணுறாரு, பேட்டிங்கும் ஓரளவுக்கு ஆடுறாரு. பட் இருந்தாலும் தீக்ஷனா கொண்டு வந்தால் இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும்னு யோசிச்சாங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரை கொண்டு வரலாம். ஸோ அதை ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. அப்போ பேசர்னு பார்த்தோம்னா அசிதா ஃபெர்னாண்டோ, அதுக்கப்புறம் ஜெனித் லியன்ஜே மட்டும்தான். அது சும்மா அவங்க ஒரு 4 ஓவர் போடுற மாதிரி தான் அவங்கள செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்தியா தரப்பில் பார்த்தோம்னா ஹர்ஷ்தீப் சிங் ஃபுல் ஓவர்ஸ் போடுறாரு, சிராஜு ஃபுல் ஓவர் போடுறாரு. கிட்டத்தட்ட மீதி இருக்க இந்த 3 பேர் வந்து பவுல் பண்ணுறாங்க. இப்போது அவங்களுக்கு சிவம் டூபேக்கு பதிலாக ரியான் பராக் வந்தால் இன்னுமே ஒரு ஸ்பின்னு அட்டாக் கிடைக்கும். நல்லாவே வந்து ரியான் பராக்கு டைட்டாக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். சப்போஸ் ரியான் பராக் ஆடினா பிக் பண்ணிக்கோங்க, லோ பர்சன்டேஜாக இருப்பார், ஒரு ட்ரம் கார்டு பிக்காகவும் இருப்பார். ரோஹித் சர்மா தொடர்ச்சியாக 2 மேட்ச் வந்து சூப்பராக ஆடி இருக்காரு. மேபி 2 மேட்ச் வந்து கண்டினியூ பண்ணால் ரோஹித் சர்மா இந்த மேட்ச்சில் ஏர்லி அவுட் ஆனாலும் ஆகலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு சில டீம்ஸில் பார்த்து எடுத்துக்கோங்க. பட் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதையும் பார்த்துக்கோங்க. சுக்மன் கில்லு சரியான ஃபார்மில் கிடையாது, அதேமாதிரி விராட் கோலி சரியான ஃபார்மில் இல்லை. பட் நல்ல ட்ராக்காக இருந்தால் பெட்ரு, ஏன்னா ஸ்டாட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இங்கே நல்லா இருந்திருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல் கண்டிப்பாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அப்படி தான் ஆடுறாங்க, சுத்தமாக பிக் பண்ணவே மாட்டுறாங்க. பெட்டர் பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் தான் பார்த்தோம்னா ஒரு விக்கெட்டில் 2 விக்கெட் மினிமம். பேட்டிங் வந்தால் ஒரு 30-40 ரன் கரெக்டாக அடிக்கிறாரு, அவரோட ஃபார்ம் அப்படியே எடுத்துகிட்டு போகிறார். சேம் வாஷிங்டன் சுந்தர் ஒரு 20 ரன் ஆட முடியும், கண்டிப்பாக 2-3 விக்கெட் எடுப்பார். குல்தீப் யாதவ் மினிமம் 2 விக்கெட் எடுத்துடுறார். ஸோ இந்த 3 பேர் இம்பார்ட்டன்ட் பெட்டர் பிக்ஸு. விராட் கோலி ஓரளவுக்கு டீசன்ட் பிக்கு, ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல். ஸோ இவங்க எல்லாருமே ரோஹித் சர்மா, சுக்மன் கில் வந்து இவங்கெல்லாம் வந்து நம்ம ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிக் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் தான். பட் இந்த டபுள் ஆப்ஷன் ஸ்பின்னர்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சேம் இன்னொரு ஃபார்முலா, ஹர்ஷ்தீப் சிங் ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கணும்னா அடுத்த மேட்ச் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார், அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். மினிமம் 2 விக்கெட் இந்த மேட்ச்சில் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ஹையாக இருக்கும். இந்தியா ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க, பட் ஸ்ரீலங்கா ஸ்பின் ட்ராக்கை செட் பண்ணி எப்படியாவது சீரீஸ் ஜெயிச்சுன்னு தான் பார்ப்பாங்க. ஜெயசூர்யாவோட டார்கெட்டுமே அதுவாக தான் இருக்கும். ஸோ கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க குல்தீப் யாதவ் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் சேஃப் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு சரியான ஆப்ஷன்னா அது அக்ஷர் பட்டேல் மட்டும்தான் பெட்டரான ஆப்ஷன். ஹர்ஷ்தீப் சிங் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணலாம். விராட் கோலி ஒரு ரிஸ்க்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுக்மன் கில் ரொம்ப பாலை சாப்பிட்டு ஆடுறதுனால ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் நல்லா ஆடுவார். பட் செல்ஃப் கேம் ஆடி ஓரளவுக்கு கேம் எடுத்துகிட்டு போவார். அவரோட பர்சனல் ரன்ஸ் எடுத்துகிட்டு போவாரே தவிர்த்து பெரிய ரன்ஸ் போகிறதுன்றது ரொம்ப ஸ்லோ ட்ராக்கில் கஷ்டமாக தான் இருக்குது, பேட்டர்ஸ்னால் ஆட முடியல. சேம் இந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா 10 நிமிஷங்கா ஒரு மேட்ச் ஃப்ளாப்பு. அப்போ இந்த மேட்ச் 30 ரன் ப்ளஸ் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அவிஷ்கா ஃபெர்னாண்டோ போன மேட்ச் எப்படியோ 40 ரன் அடிச்சிட்டாரு. பட் எப்போயுமே தொடர்ச்சி அவுட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். குஷால் மெண்டிஸு விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால ஒரு ஸ்பின் ட்ராக்கில் ஸ்டெம்பீட் பண்ணவோ கேட்ச் பிடிக்கவோ நல்ல பாயிண்ட்ஸுன்றது அவருக்கு கிடைக்கும். ப்ளஸ் பேட்டிங்லையுமே ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி ஒரு 10-20 ரன் அடிச்சிடறாரு, நல்ல ஆப்ஷன். சமர விக்ரமா சுத்தமாக ஃபார்மில் இல்லை. அசலங்கா டபுள் ஆப்ஷனு. லியன்ஜே ஸ்பின் ட்ராக்குனால அவருக்கும் செட் ஆக மாட்டேது. வேண்டர்ஸே போன மேட்ச் பயங்கரமாக விக்கெட் எடுத்திருக்காரு.
கண்டிப்பாக ஒரு சேஃப் பிக்காக நம்ம எடுத்துகிட்டு போய் ஆகணும். துனித் வெள்ளலகே பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பெட்டரான ஒரு பிக். தீக்ஷனாவா இல்லை கிமுண்டா மெண்டிஸான்னு பார்த்துக்குங்க. யார் ஆடுறாங்களோ அவங்களே எடுத்துக்கலாம். அசிதா ஃபெர்னாண்டோ ஆடினாலும் பிக் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஒரு விக்கெட் தான் எடுப்பார் அதிகபட்சமாக. பட் அகில் தனஞ்சியா ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இருப்பார். மோஸ்ட்லி எல்லோரும் இப்போ வேண்டர்ஸே துனித் வெள்ளலகே இப்படின்னு போகலாம். இப்போ துனித் வெள்ளலகே போன மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச்சில் நிறையா விக்கெட்ஸ் எடுத்தார். லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்டே இல்லை. அதேமாதிரி வேண்டர்ஸே விக்கெட்டே இல்லாமல் போயிட்டா அகில் தனஞ்சியா விக்கெட்ஸ் அதிகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அன்னைக்கு டே எந்த ஸ்பின்னருக்கு இருக்கோ அவங்க விக்கெட் எடுப்பாங்க. அதனால் மொதல் நாளை வச்சு நம்ம அடுத்த நாள் கெஸ் பண்ண முடியாது. பட் அசலங்கா என்ன பண்ணுறாருன்னா ஃபுல்லாமே டெத்தில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டராக வரப்போ ரொம்ப ஸ்லோவாக தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. அதே தான் 2 மேட்ச் பண்ணார். ஸோ ஆனால் அதே அசலங்கா சேசிங் வரப்போ சரியான ஒரு பிளேயரு, பயங்கரமாக பாலை சாப்பிட்டு அவரோட ரன்ஸை ஏற்றிப்பார். ஸோ நல்ல ஒரு பிக்கு தான் சேஸ் பண்ணுறப்போ. பட் ஆல்ரவுண்டராக மாறினதுனால அவரும் ஒரு பெட்டரான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். ஸோ சேஃபஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் அக்ஷர் பட்டேல் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அசலங்கா நல்ல ஒரு பிக்கு, நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். வெள்ளலகே நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ். கிராண்ட் லீக்கில் பார்த்தோம்னா குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், அஸ்தீப் சிங்கு, விராட் கோலி. அதே மாதிரி இந்த சைடில் உங்களுக்கு கிராண்ட் லீக்கில் பெட்டரான ஆப்ஷன்ஸ்னால் வேண்டர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அகில் தனஞ்சியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ஸ்பின்னர் ப்ளஸ் உங்களுக்கு பேட்டர்ன்ற மாதிரி எடுங்க. ஆல்ரவுண்டர்ஸில் கண்டிப்பாக ஸ்லோ ட்ராக்கை தான் செட் பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆன் டைமில் ஏதாவது பிச் ரிப்போர்ட் கிடச்சா நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். அதையும் பார்த்துக்குங்க. இது அந்த 2 மேட்ச்சுக்கு முன்னாடி ஸ்டார்ட்டு. ஸோ அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ரோஹித் சர்மா 45 ரன் ஆவரேஜ் 2 மேட்ச்சுமே நல்லா ஆடி இருக்கார். வெனியூவில் 27 ரன் ஆவரேஜ் கடைசி 2 மேட்ச்சுமே சூப்பராக ஆடி இருக்காரு. சுக்மன் கில் 69 ஆவரேஜ் 75 ஆவரேஜ் 2 மேட்ச்சுமே பார்த்தோம்னா ஒரு மேட்ச் 30 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணார். விராட் கோலி சரியான ஆவரேஜ், பட் 2 மேட்ச்சுமே ஃப்ளாப்பு. கேஎல் ராகுலும் நல்ல ஆவரேஜ் தான், அவரும் 2 மேட்ச் சரியாக ஆடல. ஸ்ரேயாஸ் ஐயரோட ஆவரேஜும் பெட்டர், பட் அந்த கடைசி 2 மேட்ச் ஃப்ளாப்பு. குல்தீப் யாதவ் ஓகே, ஓரளவுக்கு லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பவுலிங் பண்ணார். அக்ஷர் பட்டேல் கண்டினியூ பண்ணுறாரு, நல்ல ஒரு ஸ்டார்ட்டு, சூப்பர் ரெக்கார்டு. சிராஜுக்கு ஒரு ஆகலை, ஏன்னா ஸ்பின் ட்ராக்கில் அந்தளவுக்கு ஸ்விங் கிடைக்காது, கஷ்டப்பட்டுருக்காரு, பார்த்து ஆடிடுறாங்க. நிஷாங்கா ஹெட்வேரில் ஒரு மேட்ச் நல்லா ஆடினார், ஒரு மேட்ச் ஃப்ளாப்பு, பட் அந்தளவுக்கு ஒரு ஸ்டார்ட் கிடையாது. அவிஷ்கா பெர்னாண்டோ ஹெட்வேரில் 29 ஆவரேஜ், வெனியூவில் 33. குஷால் மெண்டிஸ் பார்த்தோம்னா 18 ரன் தான் ஆவரேஜ், அதே மாதிரி தான் ஆடிட்டுருக்காரு. 18லேருந்து ஒரு 20 ரன் ஆடுறாரு, விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட்ன்றது கிடைக்கிது. சதிரா சமரவிக்ரமா இந்தியாவுக்கு எதிராக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததே கிடையாது. அசலங்கா 21 ரன் ஆவரேஜ், அவரும் ஒரு 15லேருந்து 20 தான் ஆடுறாரு, பட் விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுறாரு ஈஸியாக. வெனியூவில் நல்ல ரெக்கார்டு இருக்குது. அசலங்கா ஆட மாட்டார். ஸோ அதேமாதிரி தில்ஷான் மதுசன்காவும் ஆட மாட்டார். தீக்ஷனாக ஆடினாங்கன்னா பார்த்துக்கோங்க, வென்யூவோட ரெக்கார்டு நல்லாவே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம டீம்ன்றதை பார்ப்போம். துனித் வெள்ளலகே, அக்ஷர் பட்டேல் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும், குல்தீப் யாதவ், வேண்டர்ஸே, கிமுண்டா மெண்டிஸ், அப்படி இல்லாட்டி தீக்ஷனா, வாஷிங்டன் சுந்தர், இந்த 3 இந்தியன் பேட்டரும் இவங்க 2 பேர்த்த மட்டும் எடுத்திருக்கேன். ரிஷப் பந்த் உள்ளே வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேப்லோன் ஆப்பு கண்டிப்பாக 100 உமன்ஸு 100 மென்ஸ்லாம் ப்ளே பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணி வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். டெலகிராம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்படியாவது நம்ம வின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நானுமே ஸ்ப்ளிட் பண்ணி போடுறப்போ அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஆப்பு, டிடிஎஸும் ஃப்ரீ, ஜிஎஸ்டி ஃப்ரீ. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. போனஸ் கொடுப்பாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. வாஷிங்டன் சுந்தர் ரோஹித் கேப்டனா அசலங்காவும், ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், அப்படி இல்லாட்டி ரிஷப் பந்த், இங்கே அக்ஷர் பட்டேல், துனித் வெள்ளலகே, இந்த 2 ஸ்பின்னரு, அஸ்தீப் சிங்கு, குல்தீப் யாதவ் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின் ட்ராக்காக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டீம்ஸுன்றதை செட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெலகிராம் ஒரிஜினல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஈக்குவலாக எல்லா மேட்சையும் ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங்